ஓம் நம சிவாய. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2025வது வருடம் புத்தாண்டு உங்களோட ராசிக்கு எப்படி இருக்க போகுது? எல்லாரும் புத்தாண்டு பலன்கள் தனியா, சனி பெயர்ச்சி தனியா, குரு பெயர்ச்சி தனியா, ராகு கேது பெயர்ச்சி தனித்தனியா அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வருடகரங்களோட பெயர்ச்சி அப்படிங்கறத கணிக்கிறது தான் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறது. அதனால ஒரே வீடியோல உங்களோட ராசிக்கு இந்த 2025 புத்தாண்டுல நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எல்லாத்தையும் துல்லியமா உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது மார்ச் 29ஆம் தேதி சனி அப்படிங்கிறவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. குரு ரிஷபராசியிலிருந்து மே 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. ராகு மீனராசியிலிருந்து பின்னோக்கி கும்பராசிக்கு வர போறாரு. கேது கன்னி ராசியிலிருந்து பின்னோக்கி சிம்ம ராசிக்கு வர போறாரு. இந்த குரு பயிற்சி, இந்த சனி பயிற்சி, இந்த ராகு கேது பயிற்சி உங்களோட ராசிக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, இந்த 2025 புத்தாண்டுல உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது, எதெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமா உங்களுக்கு கொடுக்கறேன். நிச்சயமா இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கும். நேயர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2025 புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருஷம் தொடங்கும் போது உங்களோட ராசிக்கு வருட கிரகங்களோட அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்களோட ராசிக்கு 10வது வீட்டில் இருக்காரு, ராகு 11வது வீட்டில் இருக்காரு, குரு உங்க ஜென்ம ராசியிலே இருக்காரு, கேது உங்களோட ராசிக்கு 5வது வீட்டில் இருக்காரு. அப்ப இந்த அமைப்பை பொறுத்து 2024 எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு தொழில் ரீதியாக சில பின்னடைவுகள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு. ஒரு தொழில் செஞ்சுருப்போம், அதை வச்சு தான் 10 ரூபா பொழைச்சிக்கிட்டு இருப்போம், அதில் தான் நம்ம உழைப்பை போட்டிருக்கோம், அதில் தான் நம்ம சம்பாதிச்ச காசையும் முதலீடாக போட்டிருக்கோம். ஆனால் அந்த தொழிலில் பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை இல்லை. இந்த தொழிலில் எனக்கு மாதம் இவ்வளோ வருது, இதை வச்சு நான் இதெல்லாம் செய்யலாம், ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு கட்டலாம், லோன் போட்டு ஒரு வீடு கட்டலாம், மாதம் அடைச்சி போடுவேன், அந்த மாதிரிலாம் நம்மளால் திட்டமிட முடியல. ஏன்னா தொழில் திடீர்னு 10 ரூபா கிடைக்குது, திடீர்னு 5 ரூபாய்க்கு போயிடுது, திடீர்னு அதுவும் கிடைக்காம போயிடுது, திடீர்னு 25 ரூபா கிடைக்குது. இப்படி ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருந்தது. ஒரு நிலைத்தன்மை அப்படிங்கிறது இல்லை. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா, ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் கூட விரயஸ்தானத்தில் சனியோட பார்வை விழுந்து போச்சு மேச ராசியில். அப்போ தொழிலில் இருக்கிற சனி விரயத்தை பார்த்துட்டாரு. அப்போ என்ன ஆகி போச்சு, தொழிலில் 10 ரூபா நாம் சம்பாதிச்ச காசு எல்லாமே எப்படி வந்துச்சுன்னு மட்டும் தெரியும், ஆனால் எப்படி போச்சு அப்படின்னு தெரியவே இல்லை. 10 ரூபா கூட மிச்சம் இல்லை. மாதம் முடிஞ்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா கை செலவுக்கே திண்டாடக்கூடிய ஒரு நேரமாகி போச்சு. என்னடா நம்ம சம்பாதிக்கிறோம், என்ன தான் வாழ்க்கை ஓடுது, 10 ரூபா கூட நம்மளால் மிச்சப்படுத்த முடியலையே, இதுக்கு மேலே எப்படி பிழைக்க போகிறோம் அப்படிங்கிற ரீதியில் தான் 2024 புத்தாண்டு அப்படிங்கிறது இருந்தது. இந்த 2025 புத்தாண்டு இருக்க, இது உங்களோட ராசியை அப்படியே தலைகீழாக புரட்டி போட போகுது. வாழ்க்கையவே அப்படியே தலைகீழாக மாற்றும். அதாவது வெளியில் கொடுத்து வாங்க முடியாமல் கிடந்த பணம்லாம் முதல்ல வசூலாகிடும். அப்போ அந்த பணத்தை வச்சு 10 ரூபா நம்ம சம்பாதிக்கலாம். ஒருத்தனுக்கு தெரியாமல் ஜாமீன் போட்டேன், தெரியாமல் நாம் கூட நின்று வாங்கி கொடுத்துட்டேன், நான் பதில் சொல்ல வேண்டியது இருந்தது அப்படிங்கிற அந்த நிலைமை அப்படிங்கிறது மாறிடும். அதேமாதிரி ஒரு வீடு கட்டியிருந்திருப்பீங்க, அதால் 10 ரூபா கடன் வந்திருக்கும். அப்படி உள்ள சூழலுக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதையும் கொடுக்கும். எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வருட கிரகங்களோட பயிற்சி எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. அதாவது முதல் பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. கும்பத்திலேருந்து மீனத்துக்கு வராரு. குருவோட வீட்டுக்கு சனி வராரு. அப்போ குரு மாதிரியே சனி செயல்படுவார். அது எத்தனாவது இடம், லாப வீடு, 11வது வீட்டுக்கு சனி வராரு. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி காசு பணத்தை கண்ணாபுண்ணான்னு வாரி கொடுப்பாரு. நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. அதாவது பண கஷ்டம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2025 இருக்கிறதுக்கான சாத்தியமே இல்லை. ஒரு 3 மாதத்தை பல்ல கடிச்சிட்டு கடந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே பண கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கே வேலை கிடையாது. லாப வீட்டுக்கு சனி வராரு. சரி, சனி தான் லாப வீட்டுக்கு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவானோட பயிற்சி நடக்குது. இப்போ ஜென்மராசியில் இருக்கிற குரு தனஸ்தானத்துக்கு மிதுன ராசிக்கு போக போகிறாரு. இப்போ ஜென்மராசியிலிருந்து குருவால் எதுவும் 10 ரூபா நமக்கு கொடுக்க முடியல. அவர் தனஸ்தானத்துக்கு வரார். அப்படிங்கும்போது லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சனி, தனத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல குரு, 2 ராஜ கிரகங்களுமே காசு பணம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வருது. அதாவது இந்த குரு பயிற்சி நடந்து அடுத்த 4 நாள் மே மாதம் 18ஆம் தேதியே ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. இப்போ ராகு எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு 11வது வீட்டில் இருக்காரு. அடுத்து அப்படியே பின்னோக்கி போய் 10வது வீட்டுக்கு போவார். இந்த 10வது வீட்டுக்கு ராகு போகிறாரு அப்படின்னா
தொழில் ஸ்தானத்தில் ராகு உட்கார்றார், லாபஸ்தானத்தில் சனி இருக்கார், தனஸ்தானத்தில் குரு இருக்கார். அப்போ இந்த தொழில் வீட்டுக்கு ராகு போனால் தொழிலை கெடுப்பாரா அப்படின்னு பல பேர் நினைக்கலாம். அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாம். ஏன்னா இந்த ராகு தொழிலுக்கு போகிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடியே குரு மிதுனத்துக்கு போய் தன்னோட 9ஆம் பார்வையாக ராகுவை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ தொழில் ஸ்தானத்துக்கு வரக்கூடிய ராகு புனிதப்பட்டு போகிறாரு. தொழில் ரீதியாக உச்சபட்ச வளர்ச்சியை ராகு கொடுப்பாரு. அதாவது 10வது வீடு அப்படிங்கிறது கர்மஸ்தானம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இந்த கர்மஸ்தானம் அப்படிங்கிறத பார்க்கும்போது சில பேருக்கு கர்மங்கள் செய்யக்கூடியது இருக்கும் அப்படின்னு பலர் பயமுறுத்துவாங்க. குரு பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்படிங்கிறதால நீங்கள் அதை பற்றியெல்லாம் பயப்பட வேணாம். தொழில் ரீதியாக அதே மாதிரி பெருசாக முன்னேற்றம் இல்லை, நானும் என்னென்னமோ முயற்சி செஞ்சு பார்க்குறேன், எதுவும் நடக்கலை அப்படின்னு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள்லாம் என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனால் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருங்க. இன்றைக்கி நாம் கடமையை செஞ்சுட்டோம், பலன் வருது வரல அதை பற்றி நாம் பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா ராகு 10ல் வர்றார் அப்படிங்கும்போது எப்போ எவ்வளோ உயரத்துக்கு தூக்கி விடுவார் அப்படின்னே தெரியாது. ஒன்றுமே இல்லாமல் இருந்தவங்க கூட ஒரு உச்சத்துக்கு போகலாம், குப்பை கோபுரத்துக்கு போன கதை அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் ராகு உங்களோட தொழிலை எவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போய் நிறுத்துவார் அப்படின்னு உங்களாலேயே நம்ப முடியாது. சொன்னால் கூட இப்போ கேட்க மாட்டீங்க, அட போ ஜோசியரை நீ என்னமோ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் ராகு அப்படிங்கிற ஒரு வளர்ச்சியை கொடுத்தாருன்னு வச்சிங்களேன், சனி குரு இவங்க எல்லாத்தையும் விட 1000 மடங்கு கூடுதலாக கொடுப்பாரு. அப்போ தொழில் வந்து மெல்ல முன்னேறும், ஆனால் மிகப்பெரிய அளவில் முன்னுக்கு வரும். அப்போ என்ன பண்ணணும்னா செய்கிற வேலையை விடவே கூடாது. எந்த வேலை செஞ்சாலும் சரி அதில் ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு சலிப்பு அடைஞ்சு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பில் உங்களை தட்டி தூக்கிட்டு போய் உச்சாணி கும்பலை உட்கார வச்சிரும். அப்படி ஒரு அற்புதமான யோகத்தை ராகுவும் உங்களுக்கு கொடுக்குறாரு. அதோட குரு பார்வையில் படக்கூடிய ராகுவாக இருக்கார். இந்த ராகு இப்படி இருக்கிற நேரத்தில் குருவும் சனியும் சாதகமாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் உச்சம். அதாவது சனி ராஜ கிரகம், அவர் ஒரு லாப வீட்டில் இருக்கார் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான யோகம். அதே நேரத்தில் குரு தனஸ்தானத்தில் முழு சுப ராஜ கிரகம், தனஸ்தானத்தில் விஷப்பாம்பு ராகு தொழில் ஸ்தானத்தில். இந்த 3 கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு பெரிய தொழிலதிபராக்கி, ஒரு ஊரில் 100 பேர் இருக்கும், 200 குடும்பம் இருக்குது, 300 பேர் இருக்கும், 500 பேர் தலைக்கட்டு இருக்காங்க அப்படின்னா அதில் நீங்கள் தனியாக தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத இந்த 3 கிரகங்களுமே சேர்ந்து கொடுத்துரும். ஒரு விவிஐபி அந்தஸ்து ஒன்றும் இல்லாமல் இவெல்லாம் என்னத்தை உருப்பட போகிறான் அப்படின்னு நம்மளை கணும்னாலேயே பேசின சொந்த பந்தங்கள்லாம் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உச்சபட்ச வளர்ச்சி அப்படிங்கிறத இந்த 3 கிரகங்களுமே சேர்ந்து கொடுக்க போகுது. அதே நேரத்தில் கேதுவோட பயிற்சி அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு நல்லா இல்லை. அதாவது கேது உங்களோட ராசிக்கு 5வது வீட்டிலேருந்து பயிற்சி ஆகி 4வது வீட்டுக்கு வராரு சிம்ம ராசிக்கு. இப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் கேது வந்து உட்கார்ந்தார் அப்படின்னா தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையை கொடுப்பாரு, உங்களோட சொந்த தேக ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். அடிக்கடி 10 ரூபா வைத்திய செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். குறிப்பாக தாயாருக்கு வைத்திய செலவுகள் அப்படிங்கிறத பார்த்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு பெற்ற தாயாருக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், 2 நாள் கழித்து பார்த்துக்கலாம், ஒரு மெடிக்கலில் மாத்திரை வாங்கி போடுறேன் இந்த மாதிரிலாம் இல்லாமல் உரிய மருத்துவரை அணுகி சிகிச்சை படுத்திக்கிட்டிங்கன்னா ஒரு ஆப்ரேஷனு 1 லட்சம் செலவு பண்ணுறேன், 2 லட்சம் செலவு பண்ணுறேன் அந்தளவுக்கு போகாமல் ஒரு 500,000 ஒரு சின்ன மருத்துவமனையிலே குணமடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சனி பயிற்சியான பிறகு உங்களோட சொந்த ராசியை பார்ப்பார், அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி பார்வை அப்படிங்கிறது ராசிக்குள்ளே விழுது, எல்லா கிரகங்களும் சேர்ந்து காசும் உங்களுக்கு கொடுக்குது. அப்போ சனி பார்த்துக்கிட்டே இருப்பார். உனக்கு 10 ரூபா காசு வருதா, எவனாவது இல்லாதவனுக்கு செய்கிறியா, இல்லை நீ வாரி சுருட்டி உன் பீரோவிலேயே வச்சுக்கிறியா அப்படிங்கிறத பார்ப்பார். அப்போ சனிக்கு 4 பேரை வாழ வச்சாதான் பிடிக்கும். உங்ககிட்ட வர்ற 10 ரூபாயில் உங்களால் முடிஞ்சதை ஒரு 2 ரூபாயை 4 பேர்த்துக்கு செலவு பண்ணிங்கன்னா 10ங்கிறத 100 உங்களுக்கு கிடைக்கும். அப்படி தான் சனி கொடுப்பாரு. அதெல்லாம் முடியாது, நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்தேன் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா வருமானத்தை குறைக்கக்கூடிய வேலையவும் சனி செய்வார். அதுமாரி சகோதர உறவுகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும். யாருக்கும் துரோகம் நினைக்கக்கூடாது. நம்மகிட்ட 10 ரூபா காசு வந்துருச்சு, நம்ம தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மனப்பான்மையை வளர்த்துக்காமல் இருக்கணும். சரி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம், இப்போ ஏதோ நல்லா இருக்கும், நம்மளாட்டம் கஷ்டப்படுற 4 பேருக்கு ஏதாவது செய்வோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனி இந்த 2025 புத்தாண்டில் கோடிகளை கொட்டி கொடுத்து உங்களை ஒரு மிகப்பெரிய குபேர யோகத்தையும் கொடுத்து ஒரு ஆளாக மாற்றி காட்டிடுவார். ஒரு கடைசி வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த 2025 கோடீஸ்வர யோகம் பெறப்போகிற ராசிகளில் ரிஷப ராசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ராசி. எப்பெல்லாம் உங்கள் கையில் காசு கிடைக்குதோ
அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுமாரி வீடற்றவர்கள், சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருங்க. 2025 புத்தாண்டுங்கிறது ரிஷபராசிக்காரர்கள் கோடீஸ்வரர்களாகக்கூடிய வருஷமாக இருக்கும். வாழ்த்துக்கள்.